எங்கள் வீட்டுக்கார் பேர் தமிழ்செல்வன். அவர் விபத்தில் வேலைக்கு போகக்குள்ள விபத்தில் இறந்துட்டாரு. அதனால் எங்களுக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் எங்களுக்கு பொன்முடி மூலியமாக பொன்முடி மினிஸ்டரும் சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்கிறார். எங்கள் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கோடி கோடி அவங்களுக்கு புண்ணியம். அவங்கள நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நன்றி அவங்களுக்கு. அவங்களுக்கு எந்த ஜென்மத்திலையும் நான் அவங்கள மறக்க மாட்டேன். அவங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தமிழ்செல்வன் அவர்கள் அவருக்கு வயது 58 காவல் கண்காணிப்பாளராக விழுப்புரம் அலுவலகத்திலே பணியாற்றியவர். அவர் இருசக்கர வாகன விபத்தில் அலுவலகத்திற்கு செல்கிற பொழுது உயிர் நீத்ததை அறிந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக நிதியுதவியை வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு அதை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் எஸ்பி அவர்களும் வழங்கியிருக்கிறோம். அவருக்கு 2 பிள்ளைகள். அவருடைய துணைவியார் அவருடைய பிள்ளைக்கு வேலை வாய்ப்பினையும் கேட்டிருக்கிறார். அதையும் மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக வெகு விரைவில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும். உண்மையிலேயே அவருடைய துணைவியார், அவரை இழந்து வாடுகிற துணைவியார் ஜெயலட்சுமி அவர்களுக்கு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய 2 பிள்ளைகளும் ஒருவர் மருத்துவர் படிக்கிறார், ஒருத்தவர் தனியார் பணியாற்றுகிறார். அவர்கள் இருவரும் சிறந்து விளங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆதரவோடு மாவட்ட ஆட்சியருடைய இங்கே மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய கண்காணிப்போடு சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.